வணக்கம். நிறைய நேரங்கள்ல அறிவியல்ல கூட நம்மளுக்கு ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படியே சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் அதோட உண்மையான பொருள் என்ன அப்படின்னு நம்மளும் கேட்டிருக்க மாட்டோம். நீங்க போய் யார்கிட்டயாவது கேட்டீங்கன்னா கூட அவங்களுக்கும் தெரியாது. டைனோசர்கள்ல இருந்தது. டைனோசர்கள்ல ஒரு 70, 100 மில்லியன், 130 மில்லியன் வருஷங்கள்ல அப்படியே டைனோசர் உலகங்கள்ல இருந்தது. நம்ம ஜுராசிக் பார்க் மாதிரியான படங்கள் கூட பார்த்துருக்கோம். ஆனா டைனோசர்கள் எப்படி அழிஞ்சு போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்டராய்டுகள் ஒரு விண்கல் பூமியில விழுந்து தான் டைனோசர்கள் அழிஞ்சு போச்சு அப்படின்னு எல்லாருமே சொல்றது தான். ஆனா ஒரு விண்கல் விழுந்து எப்படி டைனோசர்கள் அழிஞ்சு போகும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்க மாட்டோம். உண்மையில அந்த ஸ்டேட்மெண்ட்டினுடைய பொருள் என்ன, அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல 66 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி ஒரு விண்கல் பூமியை தாக்குனதுனால தான் டைனோசர்கள் அழிஞ்சுது அப்படிங்கிறது ஒரு ஆய்வாளர்களோட கோட்பாடு. அவங்க எப்படி இந்த முடிவுக்கு வராங்கன்னா, அதே 66 மில்லியன் வருடங்களில் அப்போ தான் டைனோசர்களோட அந்த கடைசி அந்த ஃபாசில்ஸ், அதுக்கப்புறம் டைனோசர்களோட எந்த தொல்லியல் படிமங்களும் கிடைக்கல. அதே நேரத்தில் பூமி முழுக்க ஒரு தூசு படலம் மாதிரி ஒன்று படிஞ்சிருக்கு. அந்த படலத்தில் இரிடியம் அதிகமாக இருந்திருக்கு. பொதுவாக இரிடியம் அப்படிங்கிற உலோகம் நம்ம ரைஸ் புல்லிங் இரிடியம் கிடையாது. உண்மையாக பீரியாடிக் டேபிளில் இரிடியம் அப்படின்னு ஒரு உலோகம் இருக்குது. அந்த உலோகம் பெரும்பாலும் பூமிக்கு வெளியிலேருந்து, விண்வெளியிலேருந்து தான் பூமிக்கு வந்திருக்கும் அப்படிங்கிறது அறிவியலாளர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு கோட்பாடு. அப்போது பூமி முழுக்க ஒரு படலம் உருவாயிருக்கு. அந்த படலம் இரிடியம் அதில் நிறைய இருக்குது. அப்படிங்கிறப்போ விண்வெளியிலேருந்து வந்த ஒரு பொருள் பூமியில் மோதி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கணும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு தூசு கூட்டத்தை மேலே உருவாக்கி அது பொறுமையாக பூமி ஃபுல்லாக படிஞ்சிருந்தா தான் இது சாத்தியம். முதல்ல இப்படி ஒரு விண்கல் விழுந்ததுக்கான ஒரு ஆதாரம் நம்ம கிட்ட இருக்கா? விண்கல் விழுந்திருந்தா அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பள்ளம் இருக்கும் இல்லையா? அப்படின்னா அந்த பள்ளம் இருக்கு. ஆனால் அது கடலுக்கு அடியில் இருக்கு. மெக்சிகோக்கு அருகில், அந்த கடற்பகுதிக்கு அருகில் சிக்ஸ் கிளப் கிரேட்டர் அப்படின்னு ஒரு கடலடி பள்ளத்தாக்கு இருக்கு. அந்த பள்ளத்தாக்குல தான் அந்த விண்கல் விழுந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இந்த விண்கல் தான் அந்த டைனோசர்கள் அழிவுக்கு காரணம். எப்படி இந்த விண்கல் டைனோசர்களோட அழிவுக்கு காரணமாச்சு அப்படின்னா, இந்த டைனோசர்கள் ஒரு பெரிய உணவு சங்கிலியோட ஒரு பகுதியாக இருந்துச்சு. ரெண்டாவது, அதுங்க எல்லாமே மற்ற ஊர்வன விலங்கை போல குளிர்ரத்த பிராணிகள். அவற்றின் உடல் வெப்பநிலையை அவற்றால் கட்டுப்படுத்த முடியாது. சூரியனோட சூட்டை வாங்கி தான் அதுங்க தன்னோட உடல் வெப்பநிலையை உயர்த்திக்கிட்டு இயங்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த விண்கல்லோட தாக்கம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, மிக பெரும் அளவில் தூசியை வளிமண்டலத்துக்கு எழுப்பியிருக்கு. அது உலகம் முழுக்க பரவி கிட்டத்தட்ட சூரியனோட ஒளி போதுமான அளவு பூமியில் சேர்றதையே குறைச்சிருச்சு. அப்போது இது 2 விதமான ஒரு செயின் ரியாக்ஷனை கிளப்பி விட்டுருக்கு. ஒன்று, சூரிய ஒளி கம்மியாகும்போது தாவரங்களால் ஒளிச்சேர்க்கை செய்ய முடியாது. அப்போ எந்த உணவு சங்கிலியினுடைய அடிப்படையுமே தாவரங்கள் தான். அப்படிங்கும்போது இந்த தாவரங்கள் பாதிக்கப்பட்டதுன்னா கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த உணவு சங்கிலியும் பாதிக்கப்பட்டுரும். இது ஒரு சிக்கல். ரெண்டாவது, சூரிய ஒளி குறைவாக இருக்கும்போது அந்த டைனோசர்களாலையும் அவற்றின் உடல் வெப்பநிலையை சரியானபடி கட்டுப்படுத்த முடியாமல் போயிருக்கும். இந்த ரெண்டும் அவற்றின் அழிவுக்கு காரணமாக இருக்கலாம். பெரும்பாலும் இந்த உணவு சங்கிலியோட பாதிப்பு தான். அப்போ தாவரங்கள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதை உண்கின்ற சின்ன தாவர உண்ணி டைனோசர்கள் பாதிக்கப்பட்டிருக்கும். அவற்றின் எண்ணிக்கை குறையும் போது டீரெக்ஸ் மாதிரி நாம் இன்னைக்கு சொல்கிற அந்த மாமிச உண்ணி ராட்சச டைனோசர்களுக்கும் உணவு இல்லாமல் போயிருக்கும். அப்போ பெரிய அளவில் கொத்தா இந்த 66 மில்லியனில் அந்த காலகட்டத்தில் டைனோசர்கள் பூமியை விட்டு மறைஞ்சிருக்கு. ஆனால் இது மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் ஒரு மாற்று கோட்பாடு வைக்கிறாங்க. இன்னைக்கு நாம இந்தியாவில் மகாராஷ்டிரா அந்த மாநிலத்தில் அப்போது கிரெட்டேஷியஸ் பீரியட்னு கிட்டத்தட்ட எல்லா கண்டங்களும் ஓரளவு ஒன்றா இருந்த ஒரு காலகட்டத்தில் அங்கே மிகப்பெரிய அளவிலான எரிமலை செயல்பாடு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட பல கன மீட்டர்கள் கூட இல்லை, பல ஆயிரம் கன கிலோமீட்டர்கள் அளவு லாவா தொடர்ச்சியாக மில்லியன் வருடங்களாக பொங்கி அந்த இடத்துல
படிஞ்சிருக்கு. இப்போவுமே நீங்கள் அஜந்தா குகை கோயில்கள் இருக்கிற அந்த பக்கம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது முழுக்க முழுக்க அடுக்கு அடுக்காக எரிமலையினுடைய அந்த லாவா எரிமலை குழம்பு வந்து படிஞ்சு உருவானது தான். இது பல மில்லியன் வருடக்கணக்காக சல்ஃபர் டை ஆக்சைடு மாதிரியான வாயுக்களை வளிமண்டலத்துக்கு அனுப்பியும் மிக பெரும் அளவிலான சாம்பலை வளிமண்டலத்துக்கு அனுப்பியும் ஒரு ஒரு 20 மில்லியன் வருடங்கள் வந்து தொடர்ச்சியாக பூமியோட வெப்பநிலையை குறைச்சிக்கிட்டே வந்திருக்கு. அதன் எண்டாக தான் அதன் ஒரு லாஸ்ட் ஸ்ட்ரா இந்த கேமல்ஸ் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த சிக்ஸ் கிளப் கிரேட்டரில் வந்து விழுந்த அந்த விண்கல் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட டைனோசர்களை மொத்தமாக முடிச்சு விட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டைனோசர்களை மட்டும்தான் அந்த அழிவில் நம்மளுக்கு தெரியும். ஆனால் கடலில் இருந்த ராட்சச மீன் அந்த வகை இத்தியோசார் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன் வகை டைனோசர்களும் இறந்து போயிருக்கு. அதில் தப்பி பிழைச்சது பறக்கக்கூடிய திறன் இருந்த டைனோசர்கள் மட்டும்தான். அவை மட்டும்தான் ஒரு உயரமான இடத்துக்கோ இல்லை பெரிய அளவு அவற்றுக்கு பாதிப்பு ஏற்படாத மாதிரி ஒரு இடத்துக்கோ பறந்து போய் அங்கே எப்படியோ தப்பி பழிச்சிருக்கு. சரி, அதுங்களும் எல்லா வகை பறக்கும் டைனோசர்களும் தப்பிச்சிச்சா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. அதுலேயும் ஒரு 80% அழிஞ்சு போச்சு, 20% தப்பி பிழைச்சு. அவை தான் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய அத்தனை பறவைகளாகவும் பரிணமிச்சு வந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் இரவில் மட்டும் வேட்டையாடக்கூடிய அளவுக்கு இருந்த பாலூட்டி விலங்குகள் இந்த டைனோசர்கள் எல்லாம் அழிஞ்சு போய் அந்த உணவு சங்கிலியில் ஏற்பட்ட அந்த கேப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வெற்றிடங்களை வந்து இதுங்க பல ஆயிரம் மடங்காக பெருகி நிரப்பிக்குச்சு. கிட்டத்தட்ட டைனோசர்களுடைய அழிவு நம்மளை மாதிரி பாலூட்டிகளுடைய ஒரு காலகட்டம் தொடங்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு தூண்டுதலாக இருந்திருக்கு. ஏன்னா அவை இருந்திருந்தா நம்மளால் பகலில் வேட்டைக்கு போக முடியாது. ஏன்னா ஒரு டைனோசர் குளிர்ரத்த பிராணிங்கிறதுனால இரவில் அதனால அவ்வளோ துல்லியமாக வேட்டையாடி இருக்க முடியாது. அப்போ இருந்த அந்த சின்ன சின்ன எலி மாதிரியான பாலூட்டிகள் அளவில் இருந்தவை இரவில் தான் போய் இறை தேடி இருக்கும். இந்த டைனோசர்கள் போனவும் தான் அவை எப்போவுமே வந்து இறை தேடக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரும்போது நிறைய உணவு கிடைக்குது. அது இன்னும் பல வகையான பாலூட்டிகள் உருவாகிறதுக்கு பரிணாமத்தில் ஒரு மிகப்பெரிய தூண்டுகோலாக இருந்திருக்கு. இதுதான் இந்த ஒரு மிகப்பெரிய சங்கிலி தொடர் நிகழ்வுகள் தான் இதனுடைய தொடக்கமாக தான் அந்த விண்கல் இருந்திருக்கு. அப்போது இந்த விண்கல் வந்து டைனோசர்களை கொன்றுச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. அந்த இவ்வளோ ஒரு 2 மில்லியன் வருட அந்த கணக்கில் நடந்ததை தான் வந்து நாம் ஒரே ஒரு வாக்கியத்தில் விண்கற்கள் வந்து டைனோசரை கொன்றுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கிறோம். அந்த வாக்கியத்துக்கான முழு அர்த்தம் வந்து இதுதான். இன்னொரு காணொலியில் இன்னொரு ஒரு பொது ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முழு உண்மை என்ன அப்படிங்கிறதோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.